ரெண்டாவது அல்லாஹ் அனுமதித்த விதத்தில் பெறக்கூடியதுல தான் பரக்கத்து இருக்கும். கலப்படம் செஞ்சு 1000 ரூபாய் சம்பாதிச்சா அதுல பரக்கத்து இருக்குமா? இருக்காது. நீ என்னதான் அதுல அலட்சியம் அது வாங்கினாலும் அதுல பரக்கத்து இருக்காது. கொள்ளை அடிச்சுக்கிட்டு 1000 ரூபாய் கொண்டு அதுல பரக்கத்து இருக்குமா? திருடர்ல பரக்கத்து இருக்குமா? ஏமாத்தின காசுல பரக்கத்து இருக்குமான்னா இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபமை யாஹுது மாலன் பிஹக்கிஹி, உரிய முறை பிரகாரம் யார் அந்த செல்வத்தை அடைகிறானோ, பரக்கத்துக்கு இன்னொரு கண்டிஷன், பரக்கத்து கிடைக்கணும் என்று சொன்னால் அந்த காசு முறையா வந்ததா. ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, வேலை செஞ்சதுக்கு சம்பளம் தர்றாரு, மேற்கொண்டு 1000 ரூபாய் தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா தெரியாம அது பரக்கத்து செய்யுமா? அப்ப அந்த முறையா வரணும். உனக்கு வரக்கூடிய ரூபா கம்மியா இருந்தாலும் கூடுதலா இருந்தாலும் முறையா வர்றதுனா என்ன, முறையற்று வர்றதுனா என்ன, நம்ம அந்த சட்டங்களை விளக்கமும் உங்களுக்கு தெரியும். மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய வகையில் அந்த காசு நமக்கு வந்தால் அதுல வேற எதையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய அதையும் பார்க்க மாட்டான். அதுல பரக்கத்தெல்லாம் தர்த்தனியம் ஆக்கி விட்டுருவான்லாம். அது எவ்வளவுக்கு நீங்கள் பணத்தை நீங்கள் வாங்கினாலும் சரிதான், அதுல பரக்கத்து இருக்காது. முறைப்படி தான் பணத்தை அடையணும். இந்த உறுதி கொள்ளணும். நம்ம ஹலாலான முறையில் தான், அல்லாஹ் அனுமதிச்ச வகையில் மட்டும்தான் நான் அடைவேன். அல்லாஹ் பரக்கத்துக்கு ஒரு அர்த்தம் வேணும்ல. அவனை எதை தடை செஞ்சான் அதுல எப்படி அவன் பரக்கத்து செய்வான்? அவன் உன்னை கூடாதுன்னு சொல்லி இருக்கும் போது அதுல எப்படி அபிவிருத்தி அவன் தருவான்? தரமாட்டானா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் யாஹுது மாலம் பிஹக்கிஹி, பொருளாதாரத்தை அதற்குரிய முறைப்படி யார் பெற்றுக் கொள்கிறானோ யுபாரக் லஹு ஃபீஹி, அவனுக்கு அதிலே பரக்கத் செய்யப்படும். இது புகாரியில 1742வது ஹதீஸ்ல நீங்கள் இதை பார்க்கலாம்.